2009 காலகட்டத்திலிருந்து எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற இதில் எப்படி இருக்கு? அதாவது இந்தியாவை நாடுகள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வராரு, இல்லை அமெரிக்காவுடைய முக்கியமான துறை அமைச்சர்கள் யாராவது வராங்கன்னா முதல்ல பாகிஸ்தானுக்கு வருவாங்க, அதன் பிறகு இந்தியாவுக்கு வருவாங்க. ரொம்ப அழுத்தத்தில் நம்மளுடைய ப்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நம்ம பாகிஸ்தான் போவாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, உலகம் நம்மளை வந்து ஒரு தராசில் வச்சு பார்த்தது ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் இந்தியா. இதை தாண்டி இந்தியாவுடைய நம்மளோட கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய அறிவாற்றல், இது எதுவுமே உலகத்துக்கு பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் ஆகாமல் இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய கூட்டமைப்புகள் அப்படின்றது நம்மளோட சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அணிசாரா நாடுகள், நம்ம எந்த அணிலையும் இருக்கக்கூடாது அப்படின்ற அவர்களுடைய சிந்தனை, அதோடைய தாட் ப்ராசஸ் தான் நம்ம வெளியுறவு கொள்கையோட அடிப்படையாக இருந்தது. 2 முறை இதை விட்டுட்டு நம்ம வெளியே வந்தோம். ஒன்று 1971 பங்களாதேஷ் ஒரு தனி நாட்டை பிரித்து ஒரு புது சுதந்திர நாட்டை உருவாக்கி கொடுத்தோம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் அமைதிப்படை போச்சு. அதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவாக இல்லாமல் இருந்ததுனால அது பேக்ஃபயர் ஆச்சு. இந்தியா ஒரு சாஃப்டான நாடு, ஒரு வீக்கான நாடு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் தான் எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு. பல நாடுகளுக்கு, பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆசியாலே 2வது மிகப்பெரிய நாடுன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதன் பிறகு வெளியுறவு கொள்கை அப்படின்றது மாற்றி அமைக்கப்படுது திரு மோடி அவர்களால். அவர் தன்னுடைய அந்த கேபினெட்டை சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான பாலிசியை நம்ம கொண்டு வந்தோம். ஒன்று மல்டி அலைன்மெண்ட். அணிசாராம எல்லாம் தனியாக நீங்கள் இருக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லா நாடுகள் கூடவும் இந்தியாவுடைய உறவு அப்படின்றது தனிப்பட்ட முறையில் இருக்கும். நாங்கள் யாரும் ஒரு இராணுவ கூட்டமைப்புக்குள்ள போய் சேர மாட்டோம். உதாரணத்துக்கு நேட்டோ இருக்குது, அந்த கூட்டமைப்புல நம்ம இல்லை. சைனாவோட பிஆர்ஐ இருக்கு, அதில் நம்ம சேரல. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய பிளாக்ல இந்தியா இருக்காது. இந்தியாவுக்கு ஒரு பாதை இருக்கு, இந்தியாவுடைய தேவைகள் அப்படின்றது வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட உறவு இருக்கக்கூடிய மெச்ச நாடுகளுக்கும் ஒரு பெரிய இது இருக்குன்றதுனாலதான் 2014 அந்த 18 வரைக்கும் இந்த 4 வருட காலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நாடுகளுக்கு பிரதமர் பயணம் செஞ்சதை நம்ம பார்த்தோம். அது நிறைய பேர் கேலியா கிண்டலா கூட சொன்னாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அதுக்கு உண்டான பயனை இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். வரக்கூடிய சந்தேகங்கள் அனுபவிப்பாங்க. அதன் பிறகு நம்மளுடைய கிழக்கு பகுதிகள், மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் இருந்த அரசு பார்த்தீங்கன்னா லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. கிழக்கு பக்கம் நம்ம பார்த்து கொஞ்சம் இது வைக்கணும்ட்டு. மோடி அவர்கள் வந்த பிறகு ஆக்டிவ்ஸ் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தார். அதன் பிறகுதான் இந்தியாவுடைய கரங்கள் அப்படின்றது தெற்காசிய நாடுகள், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற, உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தலைவர்கள் எல்லாமே கணிசமான பேர் நம்மளுடைய குடியரசு தினத்தன்னைக்கு முக்கிய விருந்தினர்களாக கலந்துருக்காங்க. அந்த 2016-17 அந்த போட்ட முயற்சி தான் இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் நாடு, இந்தோனேஷியா நாடு நம்ம கிட்ட இருந்து பிரம்மோசர ஏவுகணையில வாங்குறாங்க $300 பில்லியன் கொடுத்து அப்படின்னா அன்னைக்கு போட்ட அடித்தளம் தான். இந்த மாதிரி பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி இந்தியானா என்ன அப்படின்றத நம்ம ஓர்த்தணும். 2வது இந்தியாவுடைய சாஃப்ட் பவர். பல நாடுகளுக்கு வரலாறே பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200, 300 வருஷம் தான் இருக்கும். யோகாவை உலகம் முழுக்க கொண்டு போய் நம்ம சேர்த்தோம். இன்னைக்கு ஐநாவுடைய யோகா டே அப்படின்றது உலகம் முழுக்க செலிப்ரேட் பண்ணுது. யோகாவை கொண்டு போய் உலகத்துக்கு கொடுத்தது யாரு? நாம தான் கொடுத்தோம். ஸோ அந்த ஒரு இப்போ இந்தியா அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும். வெஸ்டர்ன் மீடியா எப்படி காமிப்பாங்க இந்தியான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராவை மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி அங்கே கொண்டு போவாங்க. அப்புறம் அழுக்கா இருக்கக்கூடிய சில ஆறுகளை காமிப்பாங்க. இதுதான் இந்தியா அப்படின்னு. யோகா இன்னைக்கு பாருங்க, எந்த உலகத்தோட எந்த மூலையிலலாம் ரீச் ஆயிருக்கு. இஸ்லாமிய நாடுகள், கிறிஸ்தவர்கள் அதிகமாக வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே யோகா வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம அவுட் ரீச் அப்படின்றது சாஃப்ட் பவரை நம்ம காமிச்சோம். அதன் பிறகு நம்மளுடைய இராணுவ கட்டமைப்பு, நம்ம இராணுவம் நவீனமயமாக்கப்படாமல் ரொம்ப இடம் இருந்துச்சு. தேவை அடிப்படை விமானங்களே இல்லாமல் நம்ம இருந்துட்டு இருந்தோம். அப்போதான் நம்ம அவசரமா தேவைக்கு உண்டான பீரங்கிகள், உதாரணத்துக்கு அமெரிக்காட்டிருந்து வாங்கணும். ரஃபேல் போர் விமானங்களை நம்ம 36 விமானங்கள் வாங்கினதை பார்த்தோம். அப்போ 2வது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம வெளியே சார்ந்து தான் இருந்துகிட்டு இருக்கோம். வேற நாடுகள் நம்பி தான் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம நிர்பார் பாரத் ஒரு 6 வருடம் முன்னாடி இராணுவ தளவாடங்கள்ல தனியார் நிறுவனங்கள் யாராவது தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் வந்து இல்லவே இல்லைன்னு தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம 30,000 கோடி ஏற்றுமதி நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3 வருட காலங்களில் 1 லட்சம் கோடி அளவுக்கான ஏற்றுமதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் ஒன்று வரும். இது வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தா புரியாது. ஒரு 30 வருடம் கழித்து
இதை வரலாற்றா படிக்கக்கூடியவங்க அப்ப அந்த கோர்வையா பார்க்கும்போது தான் தெரியும். இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு நாள் முழுக்க என்னால இதை பத்தி சொல்ல முடியும். பட் இது ஒரு ஜென்ரேஷன் ஷிஃப்ட், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வந்து பண்ணியிருக்கிறதுனாலதான் நம்மளுடைய பாஸ்போர்ட்டுக்கு நீங்க அந்த மரியாதை இருக்கு. வளைகுடா நாடுகள்ல நீங்க ஒரு 10 வருடம் முன்னாடி போகும்போது நம்ம பாஸ்போர்ட்டுக்கு என்ன மதிப்பு இருந்தது, இன்னைக்கு நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே அந்த ஒரு நெடுந்தூர பார்வையை வைத்து ஒரு விஷன் வச்சு நம்ம கொஞ்சமா மாறினதுனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம வந்துகிட்டு இருக்கோம்.